சிறு செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபையின் 80வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மற்றும் பொதுச்சபையினுடைய கூட்டத்தொடரின் பங்கேற்பை முன்னிட்டு வருகை தந்திருந்த அரபு நாட்டு தலைவர்களையும் துருக்கி ஜனாதிபதியையும் தனியே சந்தித்து பேசியிருக்கிறார். குழுவாக இணைந்து இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. இதில் இந்தோனேஷிய ஜனாதிபதி இன்றைய தினம் கதாநாயகனாக மாறியவர் அவரையும் சந்தித்து பேசியிருக்கிறார். காரணம், இந்தோனேஷிய ஜனாதிபதி தெரிவித்திருந்தார், தன்னுடைய படைகளை அனுப்பியேனும் காசா மக்களை பாதுகாக்க நான் தயாராக இருக்கிறேன், சமாதான படைகளாக என்னுடைய இராணுவம் செல்ல தயாராக இருக்கிறது என்று. அது தொடர்பில் நாங்கள் பிரத்யேக காணொலியை கூட நாங்கள் வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி கூட ஒரு இடத்திலே இந்தோனேஷிய ஜனாதிபதியை பார்த்து, என்னுடைய நண்பரே, உங்களுடைய பேச்சை நான் மதிக்கிறேன், உங்களுடைய பேச்சு மிக அழகாக இருந்தது என்று சொன்னார். அது பயத்தில் வந்ததா அல்லது வேறு ஏதேனும் உள்நோக்கங்களுக்காக சொன்னதா என்று தெரியவில்லை. ஆனால் அப்படி குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்க ஜனாதிபதி இந்த கூட்டத்தின் மத்தியில் ஒரு விசேடமான தகவல் ஒன்றை குறிப்பிட்டிருந்தார். உலகத்தினுடைய மிக அழகான பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களை நான் வரவேற்கிறேன். அவர்கள் அனைவரும் மிக முக்கியமான கலந்துரையாடலுக்காக வருகை தந்திருக்கிறார்கள். இன்று எனக்கு பல வேலைகள் இருந்தாலும் இதுதான் இன்றைய தினத்தில் மிக முக்கியமான வேலை. நான் காசாவில் போரை உடன் நிறுத்தப் போகிறேன். இப்படி பல தடவைகள் சொல்லிவிட்டார். ஆனால் இன்றைய தினம் ஒரு பகிரங்க வாக்குறுதியை கொடுத்து விட்டார். பக்கத்தில் இருந்த துருக்கி ஜனாதிபதி, இவரெல்லாம் நம்பக்கூடியவரா என்று நினைப்பது போன்றும் இருந்தது. என்றாலும் அமைதியாக கேட்டுக்கொண்டு தான் இருந்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்த கருத்து, அதாவது பிபி என்று குறிப்பிட்டார். அவர் பொதுவாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தான் அப்படி குறிப்பிடுவார். அவரும் உள்வாங்கலான மத்திய கிழக்கு இருக்கும். ஆனால் பலஸ்தீன மக்களினுடைய இந்த போர் நிறுத்தப்படும். அவர்களுக்கு போரை விட மிக முக்கியமான வாழ்க்கை அவர்களுக்கு தேவை. அதுதான் அடுத்தது. போர் இனி முடியும். அடுத்து இனி அவர்களுக்கு வாழ்வதற்கான சூழல் வேண்டும். அதனை ஏற்படுத்தி கொடுப்போம். அதனை இங்கு இருக்கின்றவர்களால் செய்ய முடியும் என்று அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். அதோடு பணைய கைதிகளை மீட்டெடுப்பது தொடர்பிலும் அவர் அங்கு சுட்டிக்காட்டியிருந்தார். தன்னுடைய உரையை முடித்துக் கொள்ளும் போது இடையிலே குறுக்கிட்டார் கத்தாரினுடைய அமீர். அவர் என்ன சொன்னார் என்றால், கத்தார் அரசர் என்ன குறிப்பிட்டார் என்றால், உங்களுடைய தலைமையில் இந்த போருடன் நிறுத்த வேண்டும், அதற்கு ஆவணம் செய்யுங்கள், எங்களை அழைத்ததற்கு நன்றி, உடனடியாக போரை நிறுத்துங்கள் என்று பகிரங்கமாகவே கேட்டிருந்தார். அதனையும் ஏற்றுக்கொண்டு அனைவரும் சேர்ந்து செயற்படுவோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நிகழ்வில் இஸ்ரேல் பிரதமரோ யாரும் அவர்கள் பிரதிநிதிகளோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்த சவுதி அரேபியாவினுடைய பிரதிநிதிகள் யாரேனும் இருந்தார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய தேசிய கொடி இருந்தது. கத்தாரினுடைய மன்னர் இருந்தார். ஆனால் சவுதியினுடைய இளவரசரோ யாரோ அங்கு இருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அங்கே மிக முக்கியமாக அரபு நாடுகளினுடைய தலைவர்கள் பலர் இருந்தார்கள். அதன் போதுதான் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. துருக்கி ஜனாதிபதிக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் சம இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் தலைமையில் தான் நிகழ்வுகள் நடைபெற்றன என்பதனையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். தொடர்ந்து நாங்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை பார்க்க வேண்டும். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்றிருக்கிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.